திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க. இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம எல்லாருமே இன்பமாக வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். யாராவது துன்பத்துக்கு விரும்புவோமா? இனிப்பு சாப்பிடணுன்னு தான் ஆசைப்படுறோம். கசப்பை யாரும் விரும்புகிறதில்ல. ஆகவே இன்பமாக வாழ நினைக்கின்ற நாம் அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்கிறோமானா இல்லை. இன்பமாக வாழ்வதற்கு எளிய வழி என்னன்னா, இறைவனை நாடுவது ஒன்றே. நமக்கு கிடைக்கின்ற வினைகள் நம்மால் வந்தது, அந்த வினையின் அடிப்படையிலேயே இறைவன் நமக்கு இதை கூட்டி வைக்கின்றான் என்ற எண்ணம் நம்முடைய மனதிலே, இது இறைவன் அருள் என்ற எண்ணம் நம்முடைய மனதிலே இருந்தாலே இன்பமாக வாழலாம். துன்பம் துன்பமாக தோன்றாது. இறைவனை நாடி என்றும் இன்பமாக இருப்பதற்கு திருமுறை அழகாக வழி சொல்கிறது. திருநாவுக்கரசு பெருமான் அழகாக சொல்கிறார், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். அழகாக சொல்றார் பாருங்க. இன்பம் தழைக்க இருக்கணும்னா என்ன ஆகணும்? நம்முடைய வினைகள் அகல வேண்டும். நன்று நாள்தோறும் நம்பினை போய் அரும். அடுத்து நம்மளை தொடரவே தொடராது, அருந்து போகும். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும், என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். அதற்கு என்ன உபாயம் தெரியுமா? சென்று நீர் திருவேட்களத்து உள்ளுரை ஒன்று பொற்சடையானை தொழுமினே. சடாமுடி தரித்திருக்கின்ற பரமேஸ்வர பிரபுவை, திருவேட்களத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானை சென்று தொழுது உங்களுடைய வினைகளையெல்லாம் அறுத்து எரிந்து என்றும் இன்பம் தழைக்க வாழுங்கள் என்று அப்பர் பெருமான் நமக்கு அழகாக அறிவுறுத்துகிறார். அப்பர் பெருமான் திருவடிகளை வணங்கி, அவர் வழிகாட்டிய திருவேட்களத்து பெருமானுடைய திருவடிகளையும் மன மொழி மெய்களாலே வணங்கி வினைகளை வேறறுப்போம், இன்பம் தழைக்க வாழ்வோம், எல்லா நலமும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க.